ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு வீட்டிலேயே வெயிலே தேவைப்படாமல் ஒரு வத்தல் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஜவ்வரிசி வத்தல் இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை எடுத்து நான் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சோன்னே காட்டுறேன். தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி வடிகட்டிப்போம். ஒரு ஜன்னியில் இப்படி இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டிங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ என்னென்ன போடலான்னு பார்ப்போம். இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், பெப்பர் தூள் காரத்துக்கு. இது அப்படியே ஒரு ஸ்பூனில் நல்லா கிண்டிப்போம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்போம். இப்போது இதை அந்த 100 கிராம் அளவை 4 பங்காக நான் பிரித்து போட்டுக்கிட்டேன், 4 கிண்ணத்தில். இப்போ இது 4 கலர் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுப்போம். இது பீட்ரூட் அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. அடுத்து கேரட் ஜூஸுங்க. கேரட் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஜூஸை ஊற்றிப்போம். 5 நிமிஷம் ஊறட்டும். இது பச்சை கலரு கொத்தமல்லி அரைச்சிருக்கேன். ஆனால் லைட் கலர் தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி போட்டோம்னா நல்லா டார்க்காக கிடச்சிருக்கும். நான் கொஞ்சமாக போட்டேன். சரி, இது ஒரு கலர் எடுத்துப்போம். அடுத்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து கலக்கியிருக்கேன் மஞ்சள் கலருக்கு. இது கொஞ்சம் ஊற்றிப்போம். இது நல்லா கலந்துடலாம். ஒரு 4த்தையுமே ஒரு 5 நிமிஷம் ஊற விடுவோம். அதுக்குள்ளே ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுப்போம். ஒரு அரை விரல வச்சுப்போம். ஒரு சொம்பு தண்ணி அளவு. நல்லா தண்ணி காயட்டும். இந்த மாதிரி இடியாப்பம் தட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள், கடையில் கிடைக்கும். நான் வாங்கி வச்சுருக்கேன். அடிக்கடி இடியாப்பம் செய்வேன். இந்த மாதிரி தட்டில் அப்படியே 4த்தையும் ஒவ்வொன்றா அடிப்போம். அதுக்கு முன்னே நம்ம அதை வச்சுப்போம். இந்த மாதிரிங்க ஒரு தட்டுலேயும் கேப் இல்லாமல், மேலே இல்லாமல் இப்படி ரவுண்டாக ஷேப்பாக இன்னொரு தட்டுலேயும் போட்டுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நான் கொத்தமல்லி கம்மியாக போட்டேன். நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ கீரையோ தூதுவளையோ என்ன பச்சை கலரில் வரணுமோ ஆரோக்கியமாக தான் சேர்த்துங்க. பீட்ரூட்டில் போட்டது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடணும். தண்ணியோடு எடுத்து போட்டுறாதீங்க. இப்போ எடுத்து தண்ணி நல்லா காஞ்சிச்சு. இப்போ அதில் வச்சுருவோம். வச்சாச்சுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரலாம் வேக வைப்போம். சைடில் ஆவி வரட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம். வெந்துருச்சா பாப்போம்மா? 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வெள்ளை கலருக்காக மேலே வச்சேன். இப்போ எடுத்துருவோம் எல்லாத்தையும். இது நல்லா வெந்துருச்சுங்க. ஆறின பிறகு தான் எடுக்கணும். உடனே சூடாக எடுத்திங்கன்னா ஒட்டும். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சின்ன சின்னதாக கூட செய்யலாம். நான் உங்களுக்கு 100 கிராமில் எதுக்கு 2-3 வாட்டி செய்ய வேண்டியது வரும்னு செய்திருக்கேன். ஆறினோடனே எடுத்துட்டு ஃபேன்லேயே காய வைக்கலாம். இதை வெயிலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே நாளில் காஞ்சிரும். நான் ஏற்கனவே காஞ்சி வீட்டில் செஞ்சு வீடியோ ஷார்ட்டாக போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். ஜவ்வரிசி வத்தல் வீட்டில் செஞ்சதை வறுத்து போட்டிருக்கேன். ஷார்ட்டில் இருக்குது பாருங்கள். இது ஆறின பிறகு நல்லா அழகாக எடுக்க வரோங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சு, வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் கூட வைங்க. வெயிலே இல்லை அப்படின்னா டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். அப்புறம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக பொரித்து கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.